எல்லாம் எப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு அயோக்கிய பையன் பண்ணிருக்கான். அந்த கிருஷ்ணங்கிற பையா அவன் எடுத்து கேட்டான், மாப்பிள்ள இங்க பாருன்னு இருக்கான், மாப்பிள்ள மேட்ரை பாருன்னு இருக்கான். இவன் அப்படியே டேபிள் கூட குனிஞ்சு இவன் சிசி பட்டியல்கிட்ட காட்டிருக்கான், இவன் லட்சுமண்கிட்ட காட்டிருக்கான். 3 வேலும் பாட்டு இருந்திருக்கான். நம்ம மீடியாக்காரன் இன்னைக்கு தான் உருப்படியா வேலை செஞ்சிருக்கான். அவன் என்ன செஞ்சான், பிரைவேட் டெலிகாஸ்டிங் கிளீனா அடிச்சான். இல்லையே இவன் எதை குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கானுவோ என்னன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்தா சட்டமன்ற ஜனகணமன உங்க அப்பனை போட்டு அறுக்கணும் நான் சொல்றேன். என்னடா பரதேசி பயிலா இவருக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்காம பாரு. அவர்கள் வேற எந்த தவறும் செய்யவில்லை. ஏன் படத்துக்கு ஏன் கட்டிலாம் தாரண்டா, எங்க வரி படம் கட்டில் தாரோம், உனக்கு ஏசி போடுறோம், வேணா 2 பேர் கரண்ட் இல்லைன்னா ஆட்டணும், நீ படுடா. பரதேசி எதில் கொடுக்கான். ஒன்றும் தப்பு ஒன்றும் நடந்து விடவில்லை. அவர்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்தார்கள். என்னத்தடா பார்த்து அதுக்கு விளக்கம் அப்பவும் பாரு. எப்படியாவது இதை அதை டைலூட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன சொல்றான்னா, பாகிஸ்தான்ல ஒரு ரேப் நடந்துச்சு. எப்படி லோக்கல் ரேப்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. பிஜேபி காரன் பண்ண ரேப்பு பொறுக்கிகளா, குஜராத்ல நீ பண்ண ரேப்ல இருக்கிற நாய்களா இவன் மண்ணா இவன் சொல்றான். அந்த பாகிஸ்தான்ல ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ், அது தண்டனை நடந்துட்டு அதை தான் நான் போட்டு காட்டினேன். எப்படி மக்கள்கிட்ட திசை திருப்பக்காக. ஏண்டா எவ்வளவு மானக்கேடான காரியத்தை மக்களுக்காக சட்டமேற்றுகின்ற சட்டமன்றத்தில் இவன் போவான் என்று, இவன் போவான் என் மக்களுக்காக சட்டம் இயற்றுவான், எங்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுப்பான் சட்டமன்றத்தில் என்று மக்கள் நம்பிய போது ஓய்வு எழுந்திருக்கான். சட்டமன்றத்தில் சட்டையை கழட்டி கொண்டு ஆடுகின்ற ஆட்டத்தை, நிர்வாண ஆட்டத்தை பார்த்து ரசித்திருக்கான்னு சொன்னா எவ்வளவு வக்கர புத்தி, எவ்வளவு கேடுகட்ட. இத பாருங்க, இந்த பயிலுக்கு உண்மையிலே ஒருவன் தவறு செய்தான், எதிர்பாராம ஆத்திரத்தில் இந்த பையன் குத்திட்டானே, அவன் கூட முகத்தை காட்ட மாட்டாங்க, சின்ன பையன் சொல்லி வேண்டாங்க. இவங்க 3 பேரும் நிர்வாண படத்தை நல்லா முழுசா உட்கார்ந்து பார்த்துட்டு பத்திரிகையில நீ அங்க முழிச்சதாண்டா இங்க முழிக்க, அங்க உன் பார்வை சரியில்லாம தானே வெளியே பத்தி விட்டுருக்கான். பிஜேபி காரன் எவ்வளவு ராஜதந்திரமா செய்யறான் பாருங்க. ஏடா நான் கேட்க, அப்போ சட்டமன்ற அமைச்சராக இருக்க தகுதியில்லை என்று சொன்னால், சட்டமன்றத்துக்குள்ளே நிர்வாண படம் பார்ப்பதால் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியில்லை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாமா? கேள்வியாதான். அப்ப சட்டமன்ற உறுப்பினர்னா டஞ்சன் பதவியடா, நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பதவி, உன் கட்சி தலைவனோ தலைவியை கொடுக்கிற பதவி தான் அமைச்சர் பதவி, அதை நீக்கிருக்க. ஆனால் மக்களுக்காக நீ உரிமை கொடுக்கிற சட்டமன்றத்துக்குள்ள என்ன செய்தான்னு கேட்டால், சட்டை அவிழ்த்த காட்சியை நீ பார்த்துக் கொண்டிருந்த காரணத்தினால் நீ சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான கோரிக்கை. உண்டா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி போடு, தூக்கிட்டு வேற தேர்தல் நடத்தி தகுதியற்றவர்களை கொண்டு வைக்காது. இவன் இது போன்ற நிர்வாண படத்தை பார்ப்பவன் எவ்வளவு வக்கர புத்தி கொண்டவனாக இருப்பான், மற்ற பெண்களை எந்த பார்வையை பார்ப்பான் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற காரணத்தினால் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாக கருதி இனிய வருகாலத்தில் எம்எல்ஏ பதவியை இவர்கள் தூக்கி எறிவதோடு வருங்காலத்தில் எந்த தேர்தலும் நிற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அப்போதான் இந்தியா உண்மையான மக்களை மதிக்கிற நாடாக இருக்கும். அத்வானி வாய் திறக்க மாட்டேங்க, அத்வானி வாய் திறக்கவே மாட்டேங்க. பெரிய தேசபக்தனை போய் காட்டுகிற அத்வானியால் வாய் திறக்க முடியல, எடியூரப்பாவால் வாய் திறக்க முடியல. எல்லா வயலும் ஒட்டுமொத்தமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், இது தவறுதான், எப்படிப்பட்ட தவறு, மன்னிக்கவே முடியாத தவறு என்று புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால். ஆனால் நம்ம சமூகம் எப்படி தெரியுமா, இது மாதிரி பேசுவதை கேட்கிறோம், அதோடு விலகிக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமா ஜனாதிபதிக்கு அடிக்கிறோம், கர்நாடகா கவர்னர் பரத்வாஜுக்கு தண்ணி அடிக்கணும், கடிதம் எழுதிட்டு ஆங்கிலத்தில் எழுது. இந்த கேடு கற்றவர்களை நிர்வாணப்படம் சட்டமன்றத்தில் நிர்வாணப்படம் பார்த்தவர்களை உடனடியாக அப்புறப்படுத்து. ஒரு முறை சட்டமன்றம் கூடினால் அரசாங்கத்திற்கு செலவு 3.5 கோடி ரூபாய், சும்மா ஒண்ணும் கிடையாது. 3.5 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு செலவு. அரசாங்கம் செலவழித்து குளிரூட்டப்பட்ட அறையிலே உட்கார்ந்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தால் இவர்கள் தகுதியற்றவர்கள், எம்எல்ஏ ஆவதற்கும் தகுதியற்றவர்கள், பொது வாழ்க்கையிலே போட்டியிடுவதற்கும் தகுதியற்றவர்கள் என்று பரத்வாஜர்களுக்கு கடிதம் எழுதி அவனை நீக்குவதற்காக எல்லா மக்களும் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல்